நான் அரசாங்க கலை மற்றும் கல்வியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என் குழந்தைங்க வந்து மாதந்தோறும் திருக்குறள் சொல்ல வருவாங்க. அதுதான் இந்த நற்பணி மன்றத்தை எனக்கு அறிமுகம். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் திருக்குறள் மூவாவினுடைய நற்பணி மன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மூவாவின் மூச்சு காத்து திருக்குறள் என்ற தலைப்பில கவிதை என்ற தலைப்பு பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் மூவாவினுடைய திருக்குறள் விளக்கம் என்ற நூலை பார்க்க தொடங்கினேன். பார்த்ததுல இருந்து 14 வரிகள் என்று சொன்னார்களா, அதனால எனக்கு கருத்தை சொல்லியதை கொஞ்சம் சுருக்கமாக 14 வரிகளுக்குள் அடக்கிவிடணும் என்பதற்காக அந்த கவிதையை படிக்கிறேன். சான்றோர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய திருக்குறள் கடலுக்குள் மூழ்கி மூச்சடக்கி முத்து குளித்து மூச்சு காற்றில் முப்பாலை சுவாசித்து முப்பாலுக்கு கலங்கரை விளக்கம் அமைத்தனர். உயர் பண்பில் சிறந்து ஒன்றுபட